പ്രൈസ് ദി ലോർഡ്. നല്ലൊരു നാളെ ആണ്ട് കൊടുത്തക്കായി നാം സ്തോത്രം செய்வோம். இந்த கால நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வேத பகுதி 51 சங்கீதம் 10 வசனம். சாம்ஸ் 51 வேர்ட்ஸ் 10. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவிய என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆமேன். நம்மளுக்கு இல்லாத ரெண்டு காரியங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. சுத்தமான இருதயம் நம்மளுக்குள்ளே இல்லை, நிலவரமான ஆவி நம்மளில் இல்லை. அது புதுப்பிக்கப்பட வேண்டிய நாட்கள் இது. அப்பொழுதுதான் நாம் விரும்புகிற காரியங்கள், நம்முடைய நினைவுகள் நிறைவேறப்படுகிறது. அநேக நேரங்களில் சுத்தம் இல்லாத ஹிருதயத்துக்கு உடமையாயிருக்கிறது. சுத்தப்படுத்த இயேசுவால தான் முடியும். அந்த கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது சுத்தப்படுத்தும். அது மட்டுமில்லை, ஆமென், நிலவரமான ஆவியை எடுக்கிற முடிவுகளில் உறுதியாக இருக்கும்படிக்கு கர்த்தர் நம்மளை கிருபையை கொடுத்து நம்மளை வழி நடத்துவார். ஆனால் இந்த நாள்களில் அப்படி இல்லை. நாம் ஒரு தீர்மானத்திலோ உறுதியாய் நிற்க முடியாமல் நாம் தவித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த வசனம் சொல்றது போல இயேசுவோடு கூட நடக்க வாஞ்சிக்கும் பொழுது, இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அற்புதமாக காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த கால நேரத்தில் என்ன கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வேதத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.